இந்த பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போனது அப்படின்னா ரீசெண்டா ஆக்டர் நகுல் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய வாஸ்கோட காமா படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. இந்த படத்துல தன்னோட தம்பியை பத்தி பல விஷயங்கள் தேவயானி அவங்க பேசியிருப்பாங்க. அண்ட் முக்கியமா நகுல் அவரை பத்தி ஆக்ட்ரஸ் தேவயானி அவங்க ரொம்பவே மனம் திறந்து பேசின ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னாலும் இதுதான் தடவை. அந்த ஆடியோ லான்ச்ல நகுலுக்கும் அவங்களுக்குமான உறவை பத்தி, சின்ன வயசுல எப்படி எல்லாம் வளர்ந்தாங்க, அண்ட் நகுலோட சக்சஸ் பார்த்து தேவயானி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க, இப்படி பல எமோஷனல் கொட்டி தீர்த்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சாதாரணமாவே சினிமா வட்டாரங்களுக்குள்ள சிக்கிக்க கூடியவர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ஸ்டேஜ்ல ஆக்டர் ஜெகனை பத்தி சில விஷயங்கள் சொன்னதுனால வேற வழி இல்லாம KS ரவிக்குமார் அவரும் இன்வால்வ் ஆகி ஜெகனுக்கு ஆதரவா பேச, ஜெகன் ஒரு ஸ்டேஜ்ல ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு தனக்கு சப்போர்ட் பண்ணின டைரக்டர் ரவிக்குமார் அவரை டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்களை கட்டி தழுவி நன்றி சொல்லியிருப்பாரு. ஆக்டர் ஜெகன் அவர்களை தாக்கி பைல்வான் அவர்கள் பேசினதுனால KS ரவிக்குமார் அவர்கள் அந்த இடத்துலயே எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல சரியான இடத்துல கேள்வி கேட்டாதான் எல்லாத்துக்குமே ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு டைரக்டாவே பைல்வான் ரங்கநாதன் அவர்களை தாக்கி பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டு இருக்கு.